கோவையில் நடைபெற்ற இயற்கை வேளாண் மாநாட்டை தொடங்கி வைத்த பிரதமர் மோடி விவசாயிகள் தங்களது துண்டுகளை சுழற்றுவதை பார்க்கும்போது பீகார் காற்று தமிழகத்திலும் வீசுகிறதோ என்று தோன்றுவதாக கூறி பாஜகவினரை உற்சாகப்படுத்தினார். கடந்த 11 ஆண்டுகளில் வேளாண் ஏற்றுமதி இரட்டிப்பு வளர்ச்சியை எட்டியுள்ளதாகவும் அவர் பெருமிதம் தெரிவித்தார். கோவை கொடிசி அரங்கில் 3 நாட்கள் வரை நடைபெறவிருக்கும் தென்னிந்திய இயற்கை வேளாண் மாநாட்டை தொடங்கி வைப்பதற்காக வந்த பிரதமர் மோடியை ஆளுநர் RN ரவி, எதிர்க்கட்சித் தலைவர் EPS, தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன், அண்ணாமலை உள்ளிட்டோர் வரவேற்றனர். பின்னர் காரில் புறப்பட்ட பிரதமர் மோடிக்கு சாலை நெடுகிலும் திரண்டு மலர்களை தூவி பாஜகவினரும் பொதுமக்களும் உற்சாக வரவேற்பளித்தனர். விழா மேடைக்கு சென்ற அவர் விவசாயிகளுக்கான கிஷான் நிதி உதவி திட்டத்தின் 21வது தவணையை விடுவித்தார். இதன் மூலம் 9 கோடிக்கும் மேலான விவசாயிகளுக்கு 18,000 கோடி ரூபாய் அவர்களது PM கிஷான் நிதி கணக்கில் வரவு வைக்கப்பட்டது. The Honorable Prime Minister has transferred more than 18,000 crore rupees directly into the bank accounts of above 9 crore farmers. அதனைத் தொடர்ந்து மாநாட்டில் உரையாற்றிய பிரதமர் மோடி விவசாயிகள் தங்களின் தோளில் இருந்த துண்டை எடுத்து சுற்றியதை பார்த்தபோது பீகாரின் காற்று தமிழ்நாட்டிலும் வீசுகிறதோ என்ற எண்ணம் தமக்கு தோன்றியதாக கூறினார். மருதமலை முருகனுக்கு தலைவணங்குவதாக கூறிய பிரதமர் CP ராதாகிருஷ்ணன் நமக்கு குடியரசு துணைத் தலைவராக இருந்து வழிகாட்டி கொண்டிருப்பதாக புகழாரம் சூட்டினார். जब मैं यहाँ मंच पे आया तो मैं देख रहा था काफी किसान भाई बहन वो अपना गमछा घुमा रहे थे, तो मुझे लग रहा था कि बिहार की हवा मेरे आने से पहले पहुंच गई है. कोयम्बटूर की इस पावन धरती पर मरुदमलई के भगवान मुरुगन को प्रणाम करता हूं. இயற்கை வேளாண்மையின் சர்வதேச மையமாக உருவெடுக்கும் பாதையில் இந்தியா பயணித்துக் கொண்டிருப்பதாகவும் இந்திய இளைஞர்கள் விவசாயத்தை நவீனமயமானதாக பார்க்க தொடங்கியிருப்பதாக கூறிய பிரதமர் கடந்த 11 ஆண்டுகளில் ஒட்டுமொத்த வேளாண் துறையிலும் மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டுள்ளதாக கூறினார். देश के युवा भी अब एग्रीकल्चर को एक मॉडर्न स्केलेबल अपॉर्चुनिटी के रूप में देख रहे हैं. इससे देश की रूरल इकोनॉमी को बहुत बड़ी ताकत मिलने जा रही है. தொடர்ந்து பேசிய பிரதமர் இயற்கை வேளாண்மையை நாம் யாரிடமும் இருந்து இறக்குமதி செய்யவில்லை என்றும் அது நமது பாரம்பரியத்தில் பிறந்தது, நமது சுற்றுச்சூழலுக்கு உகந்தது என்றும் கூறினார். இயற்கை விவசாயத்துடன் சிறுதானியங்கள் விவசாயத்தை இணைக்க வேண்டும் என்று கூறிய அவர் முருகனுக்கு தேனும் திணை மாலையும் நிவேதன பொருட்களாக படைப்பதை சுட்டிக்காட்டி தமிழகத்தில் கம்பு, சாமை போன்ற சிறுதானியங்கள் பல தலைமுறைகளாக நமது உணவில் ஒன்றுடன் கலந்தவை என்று பிரதமர் மோடி தெரிவித்தார். பிரதமர் மோடி பேசிக் கொண்டிருந்த போது பள்ளி மாணவிகள் உயர்த்தி பிடித்த பதாகைகளை மேடைக்கு வாங்கி வருமாறு கூறியதுடன் கண்ணா அதில் என்ன எழுதி இருக்கிறது, அதை தாம் சீரியஸாக எடுத்துக்கொள்வதாக கூறினார். मैं सिक्योरिटी के लोगों से कहूंगा कि वो लेकर के शायद मेरे लिए लेके आई है, वो लेकर के मुझे दे दीजिए और आपका जो कुछ भी मैसेज होगा मैं उसको बड़ी गंभीरता से लूंगा. उसको जरा कलेक्ट करके मेरे पास पहुंचा दीजिए. थैंक यू बेटा, आप कब से हाथ ऊपर करके खड़े थे.